ஹாய், இன்னைக்கு 10th மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்க ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் இருக்கிற 7th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். கொஸ்டினில் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8, பி இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8, சி இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர். வெரிஃபை தட் ஏ கிராஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இப்போது ஏ செட் தனியாக எடுத்து எழுதிக்கலாமா? ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ என்ன சொல்லியிருக்காங்க? தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. அப்போ ஏ லெஸ் தென் 8 என்ன இருக்கும்? நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஃபஸ்ட்டு எதுலாம் ஸ்டார்ட் ஆகும்? 1ல் ஸ்டார்ட் ஆனால் நேச்சுரல் நம்பர்ஸ், 0ல் ஸ்டார்ட் ஆனால் என்ன நம்பர்ஸ்? ஹோல் நம்பர்ஸ். அதுக்கடுத்து இசட்னா என்னது? இன்டீஜர்ஸ் எதுலாம் ஸ்டார்ட் ஆகும்? மைனஸ் நம்பர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போது நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ 1 ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7. ஏன் 7 நிப்பாட்டிட்டேன்? ஏன்னா அவன் கொடுத்துருக்கான் லெஸ் தென் 8 கொடுத்துருக்கான். லெஸ் தென் 8னா என்னது? 8ஐ விட கம்மியாக இருக்கிற நம்பர்ஸ். 8ஐ விட 7 தானே கம்மி, அப்படி தானே? அப்போ 7 நிப்பாட்டிக்கலாம். இப்போ அடுத்து பி இஸ் ஈக்குவல் டு பி என்னது? த செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. பிரைம் நம்பர்ஸ்னா என்ன? அதாவது ஒரு நம்பர் அதோட டேபிளில் போகணும், அதுக்கடுத்து ஒன்னோட டேபிளில் போகணும், வேறு எந்த டேபிளுமே போகக்கூடாது. அப்படி என்ன நம்பர்ஸில் இருக்குது லெஸ் தென் 8ல்? 2 ஒரு பிரைம் நம்பரா, 3 ஒரு பிரைம் நம்பரா, 5 ஒரு பிரைம் நம்பரா, 7 ஒரு பிரைம் நம்பரா? அதுக்கடுத்து போட மாட்டோம். ஏன்னா இங்கேயும் சொல்லிட்டான் லெஸ் தென் 8 கொடுத்துட்டான். லெஸ் தென் 8 என்னது? 8ஐ விட கம்மியாக உள்ளது. 8ஓட கம்மியாக என்ன வரும்? 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. வேறு ஏதாவது பிரைம் நம்பர் இருக்கா? இல்லை. இப்போ அடுத்து சி இஸ் ஈக்குவல் டு இது கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கோ. த செட் ஆஃப் ஆல் ஈவன் பிரைம் நம்பர். த செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர். ஈவன் பிரைம் நம்பர் என்ன நம்பர்? 2. ஒரே ஒரு நம்பர் தான். இந்த ஒரு நம்பர் மட்டும் தான் என்னது இருக்கிற ஒரே ஒரு பிரைம் நம்பர். அதனால் இதை போட்டுக்கிறோம். இப்போது என்ன சொல்லிக்கலாம்? எல்ஹெச்எஸ். ஏன் எல்ஹெச்எஸ் போடுறோம்? ஏன்னா இந்த மாதிரி சம்ஸில் ஃபுல்லாக போட்டால் இந்த பேஜ் பார்த்தா 2 பேஜ் சேர்த்து தான் போடணும். அதனால் எல்ஹெச்எஸ் இது தனியாக போடுறோம். எல்ஹெச்எஸ்னா என்ன? ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது. ஆர்ஹெச்எஸ்னா என்ன? ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்குது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது தேவைப்படும். இப்போ எல்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு அப்போ நம்ம இந்த சைடை மறைச்சிக்கிட்டோம், இந்த சைடை மட்டும்தான் போடுறோம். இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ஏ கிராஸ் பி மைனஸ் சின்னு கொடுத்துருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு பி மைனஸ் சி தானே போடணும். பி மைனஸ் சினா என்னது? பி செட்டில் சி செட்டை மைனஸ் பண்ணணும். இப்போ பி செட் என்னது? 2, 3, 5, 7 முடிஞ்சா. மைனஸ் சி என்னது? 2. இப்போது இது எப்படி மைனஸ் பண்ணால் சில பேர் நம்பர்ஸை மைனஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணால் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இதையும் அடிச்சிடணும். மிச்சம் நல்லா இருக்குது 3, 5, 7. இதுதான் பி மைனஸ் சி. நல்ல மைனஸ் என்னது? இது இருக்கிற நம்பர்ஸை மைனஸ் பண்ண போயிடக்கூடாது. அந்த என்ன செட் இருக்கோ அந்த நம்பரையும் இங்கே இருக்கிற நம்பரையும் அடிச்சிடணும், அவ்வளோதான். இங்கே அவ்வளோதான் வேலை. இப்போ அடுத்து ஏ பண்ண போகிறோம். ஏக்கோட கிராஸ் பண்ணணும். ஏ கிராஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ்னா என்னது? ஏ செட் என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ். இப்போ கண்டுபிடிச்சோம் பி மைனஸ் சி என்னது? 3, 5, 7. இப்போ கிராஸ் பண்ண என்ன வரும்? 1, 3, 1, 5, 1, 7. தெரியுதா? தெரியுது. அப்போது 2, 3, 2, 5, 2, 7. அடுத்து என்ன வரும்? 3, 3, 3, 5, 3, 7. அடுத்து 4, 3, 4, 5, 4, 7. திருப்பி என்ன வரும்? 5, 3, 5, 5. அடுத்து என்னது? 5, 7. அதுக்கடுத்து என்னது? 6, 3. அடுத்து 6, 5. அடுத்து என்னது? 6, 7. அவ்வளோதானா? இப்போது எல்ஹெச்எஸ் இவ்வளோ தான். இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்போ போடுவோமா? சும்மா. இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போது எல்ஹெச்எஸ் முடிஞ்சிச்சு. எல்ஹெச்எஸ்னா என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன? இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கத்தை ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டேன். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது எழுத போகிறேன். பி கிராஸ் சி மைனஸ் ஏ கிராஸ் சி போட போகிறோம். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி போட போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு அதில் என்ன பண்ணலாம்? ஆர்ஹெச்எஸ் திருப்பி போட்டுருக்கலாம்ல. RHS ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்னது? ஏ கிராஸ் பியா? ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ செட் என்னது? 1, 2, 3, 4, 5, 7 கிராஸ் பி என்னது? பி வந்து என்னதுன்னா 2, 3, 5, 7 கரெக்டா? இப்போ ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணோம். கிராஸ் பண்ண என்ன ஆகும்? 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 முடிஞ்சா. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? 2 காமிக்கணும். 2, 2, 2, 3,
2,5 2,7 முடிஞ்சு. திருப்பி அடுத்து என்ன பண்ணணும் 3க்கு போகணும் 3,2 3,3 அடுத்து என்ன பண்ணணும் 3,5 அடுத்து என்ன பண்ணணும் 3,7 முடிஞ்சு. இப்போ அடுத்து என்னது 4,2 அடுத்து என்னது 4,3 அதுக்கடுத்து 4,5 அதுக்கடுத்து 4,7 முடிஞ்சு. அடுத்து என்னது 5,2 5,3 அதுக்கடுத்து என்னது 5,5 அதுக்கடுத்து என்னது 5,7 அதுக்கடுத்து என்னது 7,2 7,3 7,5 அதுக்கடுத்து 7,7 அவ்வளோதான். இப்போ இந்த ஒரு இது முடிச்சிட்டோமா. அடுத்து என்ன கண்டுபிடிச்சு சொல்லிக்காங்க திருப்பி பார்த்தலாமா. என்ன கண்டுபிடிச்சு சொல்லிக்காங்க ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏ கிராஸ் சி என்னது ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ செட் என்னது 1, 2, 3, 4, 5, 6, 7 இங்கே விட்டோம் பார்த்தீங்களா. இங்கே 6 விட்டுட்டோம். இங்கே 6 விட்டாச்சு. அப்போ 6க்கு போடணும்ல. அப்போ என்னது 6,2 6,3 6,5 6,7 அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சு. இது 6 விட்டுட்டேன், அதனால் இங்கே திருப்பி எழுதிருக்கேன். சாரி. அப்போ அடுத்து சி போடணுமா. சி என்ன இங்கே என்ன பண்ணணும் 2 வருமா. இதை போட்டுக்கலாம். ஏன் சி செட் ஏன் 2 போடுறோம் ஏன்னா 2 மட்டும் தான் இருக்கிற ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் முடிஞ்சா. இப்போ திருப்பி போடுறோம் 1,2 வருமா 2,2 3,2 அதுக்கடுத்து என்னது 4,2 அதுக்கடுத்து என்னது 5,2 அதுக்கடுத்து என்னது 6,2 அதுக்கடுத்து என்னது 7,2 அவ்வளோதான். இது முடிஞ்சா. இப்போது நம்ம இது முடிச்ச உடனே என்னது எப்போ ஒரு நேரம் முடிச்சிட்டோம். ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது முடிச்சாச்சு. இப்போ என்னன்னா இங்கே என்ன அதுக்கடுத்து இதுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கான். என்னன்னா ஏ கிராஸ் சிஏ ஏ கிராஸ் பிஏயும் மைனஸ் ஏ கிராஸ் சின்னு சொல்லியிருக்கான். அப்போ என்ன பண்ணும் ஏ கிராஸ் சி. இப்போ என்ன இப்போ நம்ம முன்னாடி ஸ்டெப்லேயே பண்ண தெரியுமா எல்ஹெச்எஸ்ல அதே மாதிரி இங்கே பண்ண போகிறோம். இங்கே இருக்க நம்பர்ஸ் எதெல்லாம் இங்கே இருக்க நம்பர்ஸ் எதெல்லாம் இங்கே ஒரே மாதிரி இருக்கும் அதெல்லாம் அடிச்சிடணும். இப்போ 1,2 இருக்குது. இங்கே 1,2 இருக்கா இருக்குது. அப்போ இதையும் கேன்சல். 2,2 இருக்குது. இங்கே 2,2 இருக்கா இருக்குது கேன்சல். 3,2 இருக்குது. இங்கே 3,2 இருக்கா இருக்குது கேன்சல். 4,2 இருக்குது. இங்கே 4,2 இருக்கா இருக்குது கேன்சல். 5,2 இருக்குது. இங்கே 5,2 இங்கே இருக்குது கேன்சல். 6,2 இருக்குது. இங்கே 6,2 இங்கே இருக்குது கேன்சல். 7,2 இருக்குது. இங்கே 7,2 இங்கே இருக்குது கேன்சல். மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிடணும். அப்போ என்ன வரும் 1,3 1,5 1,7 1க்குள்ளே தான் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து 2,3 2,5 அதுக்கடுத்து என்னது 2,7 3,3 3,5 அதுக்கடுத்து என்னது 3,7 முடிஞ்சா. அடுத்து என்ன வரும் 4,3 4,5 அடுத்து என்னது 4,7 முடிஞ்சா. அடுத்து என்ன வரும் 5,3 5,5 5,7 முடிஞ்சா. அடுத்து என்ன வரும் 7, 6 போடணும் 6,3 ஆர்டர் தான் வரணும். நான் இங்கே தப்பாக போட்டு தான் இங்கே போட்டுருக்கேன். 6,3 6,5 அதுக்கடுத்து என்ன வரும் 6,7 முடிஞ்சா. அடுத்து என்ன வரும் 7,3 7,5 அதுக்கடுத்து என்ன வரும் 7,7 அவ்வளோதான். இப்போ இது முடிச்சு. இது என்னது ஈக்குவேஷன் 2வா. இப்போ எல்ஹெச்எஸ் முடிஞ்சு ஆர்ஹெச்எஸ் முடிஞ்சு. இப்போ நம்ம கம்பேர் பண்ணணும். ரெண்டு ஒரே மாதிரி தான் செக் பண்ணணும். எப்போவுமே எழுதி முடிச்ச பிறகு இது செக் பண்ணணும். அப்போ தான் ரெண்டு ஒரே மாதிரி தான் 5 மார்க் தருவாங்க. தப்பாக இருந்துச்சுன்னா 2 மார்க் தான் தருவாங்க. இவ்வளோ அட்டன் பண்ணக்காக 2 மார்க் இந்த மாதிரி தருவாங்க. நமக்கு ஒரு கொஸ்டின் எழுதுனா என்ன பண்ணணும் ஃபுல் மார்க்கை இது பண்ணணும். அதனால தான் நம்ம எழுதுகிறோம். இங்கேயுமே கொஞ்சம் விட்டுட்டோம். ஏன்னா இங்கே 7 இருக்குது. நான் 6 இருக்குன்னு எழுதியிருக்கேன். 7 விட்டாச்சு. இப்போ 7க்கு எழுதிடலாம். 7,3 7,5 7,7 முடிஞ்சா. இப்போ இங்கே பாருங்கள் இங்கே 1,3க்கு இங்கே இருக்க எல்லா நம்பர்ஸுமே இப்போதைக்கு நான் கம்பேர் பண்ணதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போது ஹென்ஸ் ப்ரூவ்டு. எப்போவுமே இந்த செட்டில் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனால் என்ன வேணால் சம் ஃபுல்லாக தப்பாயிரும். இதை கவனமாக பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டெப்ஸு கவனமாக பண்ணுங்கள். இந்த சம் அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சம் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.